ரீசன்ட் டேஸ்ல நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாம இந்த அடிக்ஷனுக்கு ஆளாகுறாங்க. இது ஆல்கஹால் அண்ட் ட்ரக் அடிக்ஷனை விட ரொம்பவே மோசமான ஒரு அடிக்ஷன். என்னன்னு கேக்குறீங்களா? எமோஷனல் ஈட்டிங். இது குழந்தைங்களுக்கு ஒரு ஹேபிட்டா ஸ்டார்ட் ஆகி அது அவங்க வளர வளர அதுவே ஒரு லைஃப் ஸ்டைலா மாறி இட் டர்ன்ஸ் அவுட் இன்டு அ ஸ்ட்ராங் அடிக்ஷன். ஸோ இது எப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் குழந்தை வந்து கம்மியாக மார்க் எடுத்திருக்கு, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னோடனே அவங்கள சியர் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்கள வெளில கூட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம்ஸோ இல்லை ஒரு ஜங்க் ஃபுட்ஸோ வாங்கி கொடுக்கும் போது தே ஆர் ஃபீலிங் லிட்டில் பெட்டர்னு நீங்களே காமிக்கிறீங்க. இதே அதர் சைட் அந்த குழந்தை நிறைய மார்க் எடுத்திருக்கு அப்படின்னா அதை ஒரு ஹாப்பி செலிப்ரேஷனாக மாற்றுறதுக்கு அதே மாதிரி வெளியில் கூட்டு போய் ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் இல்லை ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ இது குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம சேடாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, இந்த ஃபுட்ஸ் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இதை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறதுனால இதுவே அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் ஆகி அவங்க வளர வளர அது ஒரு அடிக்ஷனில் கொண்டு போய் விட்டுருது. ஸோ இதே அவங்க அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பீரியட் கிராம்போ இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க, இல்லை லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எக்ஸைட்டடாக இருக்காங்கன்னா, தே வில் எண்ட் அப் ஈட்டிங் இன் ஜங்க் ஃபுட்ஸ் ஆர் சுகரி ஐட்டம்ஸ். லைக் இப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்டா என் மூட் ஸ்விங்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணிப்பேன், இல்லை ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், இல்லை லேட் நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண இதுவே உங்களோட லைஃப் ஸ்டைலாக மாறி நிறைய ஹெல்த் அசார்ட்ஸில் கொண்டு போய் விடுது. லைக் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், ஃபேட்டி லிவர், ஒபிசிட்டி, இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் சீக்கிரமாகவே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த எமோஷனல் ஈட்டிங்கை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எமோஷன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.